வெல்கம் டு ரீஸ்டார்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் 96 கொஸ்டின்ஸ் எப்படி போடுறது. இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் நான் 96 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். என்னுடைய மார்க் உங்கள் முன்னாடியே வச்சுருக்கேன் பாருங்கள். 144 மார்க்ஸ் வந்திருக்கு. 144 டிவைட் பண்ணி பாருங்கள். 1.5ஆல் அடித்து பார்த்தீங்கன்னா 96 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம். என்னோடய ஸ்கோர் மாதிரி நீங்களும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நம்மளோட டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ஐடியாவில் இருக்கும் அப்படின்னா, தமிழுக்கு கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் 95+ அப்படிங்கிறத வாங்கணும். ஏன்னா நம்மளோட சக்ஸஸ்க்கு தமிழ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஜிஎஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, அதாவது அவுட் ஆஃப் புக்கிலேருந்து வருது. கரண்ட் ஈவெண்ட் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்குது. மேக்ஸ்க்குமே அப்படி தான் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வருது. டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கிலேருந்து வந்தது போகவே இப்போ ரீசனிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம கையில் இருக்கிற அப்படியே படித்து நம்ம அப்படியே மார்க் வாங்குறது அப்படிங்கிறது தமிழ் அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். ஸோ அதை நம்ம கிடைக்கிற டைமெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தமிழ் கொடுக்கணும். தமிழை திரும்ப படிங்க. ஜிஎஸ் படிச்சுட்டு கஷ்டமாக இருக்கும்போது தமிழ் அடித்து படுங்க, ரொம்ப இனிமையாக இருக்கும். தமிழில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, தமிழ் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிஎஸ் கூட ஈஸியாக படிச்சிடுறோம். அப்படி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. தமிழ் நம்ம தாய்மொழி. ஸோ அதை நம்மளால் படிக்க முடியாதா? நம்ம தான் நம்மளுக்குள்ள கான்ஃபிடென்ட் உண்டு பண்ணணும். எப்படியாவது தமிழ் படிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அப்படின்னா தமிழில் 96 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடது. இப்போ வாங்க 5 ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழுக்கு ஸ்கூல் புக்கு 10th to அதாவது 6th to 10th சமச்சீர் புக்கு நியூ புக் கலெக்ட் பண்ணுங்கள். நியூ புக் கலெக்ட் பண்ணி எல்லாமே ஒரு வரி விடக்கூடாது. எல்லாமே ஃபஸ்ட்டு 6th-லேருந்து 10th வரை பாடல் வரியிலேருந்து இலக்கண பகுதியிலேருந்து புக் பேக்லேருந்து எல்லாமே நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு டெஸ்ட்டு கன்சிஸ்டன்சி போட்டுக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட்டாக எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அன்றைக்கி அந்த புக்கை எடுக்கிறோம். திரும்ப அப்படி அந்த படிச்சுட்டு டெஸ்ட்டு சும்மா டெஸ்ட்டு போட்டு பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் 6th எத்தனை தடவை நீங்கள் ரிவிஷன் கொடுக்க முடியுமோ, எத்தனை டெஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை டைம் 6th to 10th கம்பல்சரி படிக்கணும். அதுக்கடுத்து 11th 12th நியூ புக்கில் 11th 12th சிலபஸில் இருக்கிற டாபிக் மட்டும் செய்யுள் பகுதிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே மாதிரி உரைநடை பகுதியிலுமே சிலபஸ் ரிலேட்டடாக படிங்க. இலக்கணமே அந்த எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த இலக்கண பகுதியிலேருந்து அது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யுள் பகுதி உரைநடை ப்ளஸ் எங்கள் சிலபஸில் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா? இந்த 6th to 10th டாப்பிக்கில் எல்லாமே படிக்கணும். 11th 12th சிலபஸ் டாபிக் இது பண்ணி கொடுங்க. இது நியூ புக்கில். அது மாதிரி ஓல்டு புக்கில் கலெக்ட் பண்ணி ஓல்டு புக்கில் நியூ புக்கில் சிலபஸ் டாப்பிக்கில் இல்லாததுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா சிலபஸில் இருக்கிறத நியூ புக்கில் எடுத்துடுறாங்க. சிலபஸில் நம்மளுக்கு நியூ புக் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஓல்டு புக் போகிறாங்க. அந்த டாப்பிக்கு 6th to 12th ஓல்டு புக்கு. இது ஓல்டு தமிழ். இது நியூ புக்கு. ஓகேவா? இது நியூ புக்கு. இதில் ஓல்டு புக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சிலபஸ் வைஸ் படிங்க. இது அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சிலபஸ் டாபிக் நிறைய நம்மளுக்கு கவர் ஆகும். இப்போ இந்த மூலிகை பற்றி உணவே மருந்து அப்படிங்கிற லெசன்ஸ்லாம் நியூ புக்கோட ஓல்டு புக்கில் தான் இருக்கும். அந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் நியூ புக்கில் கவர் ஆகாதது ஓல்டு புக்கில் இருக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சிலபஸ் வைஸ் படிங்க. இப்போ மூணாவதாக என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறப்பு தமிழ் வருது. சிறப்பு தமிழ்லையுமே 11th 12th வருது. அது சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிக்கணும். எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கும் சிலபஸ் வைஸ் தான் போவாங்க. அட்டை டு அட்டை படிக்க வேண்டியது 6th to 10th சமச்சீர் புக்கு. எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் வரலாம். ஓல்டு புக்கும் சிலபஸ் வைஸ் படிங்க. சிறப்பு தமிழ் புக்கு சிலபஸ் வைஸ் படிங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். ப்ளஸ் சிறப்பு தமிழுமே அதை ஆட் பண்ணி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து சிலபஸ் வைஸ் கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுக்கடுத்து 4th என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி 5th ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட் சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கு சிலபஸை எடுத்துகிட்டு அந்த சிலபஸ் டாபிக் எடுத்துகிட்டு அந்த சிலபஸ் டாபிக் இப்போ ஃபஸ்ட்டு
ஸ்கூல் புக் வைஸ் படித்து முடிச்சிடணும். ஒன்ஸ் வந்து தெளிவாக ஸ்கூல் புக்கில் தெளிவாயிடணும். ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிலபஸ்க்கு வரணும். ஏன்னா நம்ம 95+ வந்து போட போகிறோம். ஸோ அப்போ வந்து சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும். நான் வந்து சிலபஸ் வைஸ்க்கு கணியன் புக் வந்து ரெஃபர் பண்ணேன். நீங்கள் ஏதாவது ஒரு புக் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு டாபிக் வந்து படிக்கிறோன்னு வைங்க. அந்த டாபிக் வந்து தெளிவாக வந்து படித்து முடிச்சிடணும். இப்போ வந்து பாரதியாரை பற்றி படிக்கிறோம். இப்போ சிலபஸில் இருக்கார் இல்லையா, நம்மளுக்கு வந்து பாரதியார் இருக்காங்க, பாரதிதாசன் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள பற்றி படிக்கணும். அவங்கள பற்றி அவங்க ஒரே இடத்துலையே நம்ம வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லா கண்டென்ட்டுமே வந்து படிச்சிருவோமா. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரதியார் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போய் பார்க்கணும். ஸோ வந்து பாரதியார் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர், ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கே வந்து சேனலில் வந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதியார் அப்போ போய் நீங்கள் வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாரதியார் ரிலேட்டடாக எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவர் பண்ணி அதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டில் வந்து ரைட் பண்ணி வச்சிடணும். படிக்கும்போது பாரதியார் எங்கெல்லாம் வர்றாரோ, இதுக்கு முன்னே நம்ம எங்கெங்கெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், பாரதியார் பக்கத்துலேயே எழுதணும். 6th வருவார், திரும்ப 6th ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போது திரும்ப திரும்ப பாரதியார் வர்றாருனா முன்ன பாரதியார் ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட் படித்தோமோ அதை அந்த இடத்துலையே நம்ம பக்கத்தில் வந்து திரும்ப திரும்ப என்ன செய்யணும், நோட் பண்ணி வைக்கணும். திரும்ப திரும்ப அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இது மட்டும்தான் வந்து இவ்வளோ படித்தாலே வந்து போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நியூ புக் தமிழ் படிக்கிறோம், ஓல்டு புக் தமிழ் படிக்கிறோம், ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறோம், சிறப்பு தமிழ் படிக்கிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம், சிலபஸ் வைஸும் வந்து தமிழ் படிக்கிறோம். ஓகேவா. சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பகுதி ஆ அப்படிங்கிறதுலாம் சிலபஸ் வைஸ் தான் நம்ம தனியாக வந்து செப்பரேட்டாக படித்தாகணும். ஏன்னா பகுதி ஆலேருந்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கணும். இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா தமிழில் நம்ம கண்டிப்பாக 96 வந்து கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி வந்து நீங்களும் போடலாம். கண்டிப்பாக போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. எவ்வளோ டைம் போயிட்டுருக்கு, ரொம்ப வந்து பேசினாலும் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது. அடுத்தடுத்து ஜிஎஸ் மேக்ஸு இதெல்லாம் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். நான் வந்து தமிழுக்கு வந்து நோட்ஸ் எதுவும் எடுத்து படித்தது கிடையாது. ஸ்கூல் புக்கை தான் அப்படியே வச்சு படிப்பேன். இப்போ வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்போ பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு சிலபஸ் வைஸ் படிக்கும்போது தான் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போகணும். ஏன்னா அப்பப்போ நம்ம வந்து போய் இடையில கிடைக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து மைண்டில் இருக்காது. ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு ப்ராப்பராக படிங்க. சிலபஸ் வைஸும் நீங்கள் படிக்கும்போது இப்போ வந்து ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆத்தர் இருக்காருன்னா அவரை எடுத்து படிக்கிறோம். படிச்சுட்டு அவர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் இப்படியெல்லாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரணும். அதில் வந்து நியூவாக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து எழுதி வைக்கணும். நான் வந்து தமிழ் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் படிக்கும்போதும் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜில் ஏன்னா அதிகபட்சம் ஒரு 5 கொஸ்டின் தானே ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து தப்பு பண்ணுவோம். அந்த 5 கொஸ்டினுமே ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எழுதிடுவேன். இல்லைனா ஒரு நோட்டு வச்சுப்பேன். அந்த எதெல்லாம் திரும்ப மறக்கும் அப்படிங்கிறத அந்த நோட்டில் வந்து எழுதுவேன். அப்புறம் வந்து அந்த தமிழ் பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த இயல் 1ல் இந்த இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கும்போது அந்த இடத்துல வந்து சின்ன ஹைபன் மாதிரி போட்டு அதில் என்ன இயர்ஸ் வந்து என்னென்ன நம்பர் டேட்டா வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து படிக்கும்போது ரொம்ப வந்து நம்மளை அந்த நம்பர்ஸ் வந்து இடையில இருந்துட்டு மறக்கிற மாதிரியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் எல்லாம் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து எழுதி வச்சிடணும். எழுதி இல்லைன்னா மேலே டாப்பில் எழுதி வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில இருக்கிறது வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். அந்த மாதிரி படிங்க. எது மறக்குதோ அதை வந்து நல்லா நம்மளுக்கு கண்ணில் வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி முன்னே கொண்டு வந்து எழுதுங்க. ஒரு தடவை தப்பு பண்ணுற கொஸ்டினை வந்து நம்ம திரும்ப வந்து தப்பு பண்ணக்கூடாது. அதில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ வேறு என்ன பண்ணுறது, தமிழ் வந்து அவ்வளோதான். தமிழ் வந்து இந்த மாதிரி படிச்சிங்கனாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 95+ வந்து வாங்கலாம். ஸோ வந்து யாருமே வந்து பெருசாக நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.